இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க இருக்கிற தலைப்பு, முதல் நூற்றாண்டின் ஜெபம் உணர்த்தும் பாடம். மறுபடியும் கூறுகிறேன், முதல் நூற்றாண்டின் ஜெபம் உணர்த்தும் பாடம். முதலாவது பாயிண்ட் நம்பர் 1, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:13ஆம் வசனத்திலிருந்து. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தொலோமேயும் மத்தேயும் அல்பேயூன் குமாரனாகிய யாக்கோபும் சேலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். போதும். 11 சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள், அவருடைய தாயார் அனைவருமே குடும்பத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். நமக்கு தெரியும், அருமை இரட்சகர் இயேசு கூறினார், நான் உங்களை விட்டு பரலோக ராஜ்யம் செல்ல போகிறேன். எல்லாருக்கும் கவலை. இதுதான் யோவான் 16ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நல்ல காரியம்தான். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வர முடியாதே. ஆகையால் நான் போகிறது நல்ல காரியம்தான். அவர் சத்திய ஆவியானவர், அவர் தேற்றரவாளன். நான் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அந்த வார்த்தையின்படியே அருமை இரட்சகர் இயேசு சொன்னார், இந்த பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற வேண்டுமா, எருசலேமை விட்டு வெளியே போகாதிருங்கள், காத்திருங்கள் என்று கூறினார். அவ்வளமாக இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்தருளி சென்ற பின்னர் 120 பேர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? அதான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வீட்டுக்கு சென்ற பின்னர் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு என்னை விட்டு போய்விடுவாரோ என்று இந்த சீஷர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்தது. அப்பொழுது இயேசு கூறினார், நான் உங்களை தனிமையாய் விட்டுவிட்டு செல்வது இல்லை என்று கூறினார். சரிதானா? உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்றும் கூறினார். அவனமாக இயேசு போய்விட்டார். அதே இயேசு பரிசுத்த ஆவியானவராக அவர்களை நிரப்பிய போது ஒரு ஆழ் தத்துவமாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த 120 பேருக்குள்ளும் திடமாக இருந்தபடியினால்தான் அவர்கள் உலகத்தையே கலக்க முடிந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வருவது உண்டு, பலவிதமான வேதனைகள் வருவதுண்டு, பலவிதமான இழப்புகளும் வந்து போவதுண்டு. இதற்கு மத்தியிலே நான் தனிமையாக இருக்கிறேனே, அல்லது என்னோடு இருக்க யாரும் இல்லையே என்கிற வேதனை அநேகரை நிரப்புகிறது. அந்த சூழலிலே ஆண்டவர் கூறுகிறார், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து பாருங்க, ஆவியானவர் அளவில்லாமல் உங்களையும் என்னையும் நிரப்புவார். யாரோ ஒருவர் நம்மோடு இருப்பது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அந்த யாரோ ஒருவர் வேறொருவரும் இல்லை, அவர்தான் பிதா, அவர்தான் இயேசு, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்முடைய உள்ளத்திலே ஃபீல் பண்ண முடியும். அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் மேலோங்கி எழும்பும். என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெறுவதோடு நின்று விடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியினால் நாம் நிரப்பப்படுவோம். இன்னும் கூட ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினாரா? நிரப்பினார். என்ன நிரப்பினார்? உங்களை நிரப்பினாரா? உங்கள் உள்ளத்தை கேள்வி கேட்டு பாருங்கள். நிரப்பி இருப்பார். ஒருவேளை அதை நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து பாருங்கள், அவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். எந்த பயமும் எந்த கஷ்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு இழப்பை கொண்டு வராது. எது இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை தான் அது நமக்கு தந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி அதுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. செகண்ட் பாயிண்ட், அப்படியே 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதல் நூற்றாண்டு சபை ஜெபத்திலே
உறுதியாய் தரித்திருந்தார்கள். குறிப்பாக அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகங்கள் இருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகளின் பிரசங்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மோசையின் நியாயப்பிரமாணம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாம் நமக்கு தேவைதானா? எல்லாம் தேவைதான். ஆனால் இந்த முதல் நூற்றாண்டு சபையார் ஒன்றை பிரத்யேகப்படுத்துகிறார்கள். ஒரு உபதேசத்திற்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த முழு வேதாகமும் நமக்கு அவசியம்தானா? அவசியம். எதையும் விட்டுவிட முடியாது. ஆனாலும் அப்போஸ்தலர் உபதேசம் ரொம்ப முக்கியமானது. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் 21 நிருபங்கள் இருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் திவ்ய வாசகனாகி யோவான் என்றாலும் அவனும் ஒரு அப்போஸ்தலன் தான். அதையும் நினைத்துக் கொள்வோம். 4 சுவிசேஷ புத்தகங்களை தாண்டி ரோமரிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்கள் மூலமாக எழுதி கொடுத்த புத்தகங்கள் தான். இதில் நான் உறுதியாய் தரித்திருந்து அதோடு இணைத்து ஜெபத்திலும் தேவ சமூகத்திலே உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறது அது ஒரு காரியம். ஆனாலும் இந்த முதல் நூற்றாண்டு சபையாரை பாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறார்கள் என்றால் சில மணி நேரம் அதே இடத்துல இருக்கிறாங்க. அப்படி என்றால் முதல் நூற்றாண்டு சபையார் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்ல, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருந்தாங்க அது நமக்கு தெரியலை. தரித்திருந்தார்கள்ங்கிற ஒரு பதத்தை கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணி பாருங்கள். நிச்சயம் கொஞ்சம் அதிக நேரம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் ஒவ்வொரு நேரம் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே காத்திருக்க முதல் நூற்றாண்டு ஜெபம் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. 3rd பாயிண்ட், 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பின்பு அதனுடைய விளைவு என்ன நாம் அறிந்தது தான். ஒரு பிறவி சப்பானி பேதுருவால் தூக்கிவிடப்படுகிறார். அற்புதமான ஒரு சுகத்தை அவன் பெறுகிறான். அவன் மூலம் அநேக மக்கள், ஏறக்குறைய 5000 ஜனங்கள் ஆண்டவர் இன்றைக்கு திருப்பப்பட்டார்கள். நான் என்ன கூற விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த முதல் வசனத்தை பாருங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். இது சபையில் தான், ஆலயத்தில் தான் நடக்கிறது. அதையும் தாண்டி நமக்கென ஒரு ஜெப வேளையை நான் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க முடியுமா என்று கேட்டால் சில சமயங்களிலே முடியாது. பரவாயில்லை. ஆனாலும் ஒருவேளை காலை 4 மணி முதல் 5 மணி, அல்லது 5 மணியிலிருந்து 6 மணி, அல்லது 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களால் எது முடிகிறதோ ஒரு டைம், இது என்னுடைய ஜெப நேரம்தான், வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அல்லது இரவு நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதா, ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் அல்லது ஒரு 30 நிமிடம், அல்லது பகல் நேரத்தில் நேரம் கிடைக்கிறதா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம், இந்த டைம் என்னுடைய ஜெப நேரம். அந்த சமயத்தில் என்ன வேலைகள் வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும் அதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு ஜெப வேலையை உங்களுக்கென நீங்கள் நியமித்து கொள்ளுங்கள். மிகவும் நல்லது. சில சமயங்களில் அதை கடைபிடிக்காமல் இருக்கலாம், கடைபிடிக்க முடியாத சூழல் இருக்கலாம். பரவாயில்லை, மேக்சிமம் கடைபிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ முதல் நூற்றாண்டு ஜெபம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், நமக்குன்னு ஒரு ஜெப வேளை வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அப்படியே 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே. போதும், தொடர்ந்து வீட்டில் போய் வாசி பாருங்க. நல்ல கவனிங்க. எந்த பின்னணி? பேதுரு அவன் தலைமைத்துவத்தின் கீழ் இயங்குகிற எல்லா அப்போஸ்தலர்களையும் பிடிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், சிறைச்சாலையிலே போடுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், குறிப்பாக அச்சுறுத்துகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்க கூடாது, இதை நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று கூறுகிறார்கள். அப்பொழுதுதான் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த ஊழியர்களும் சபையாரும் இணைந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன, விளைவு என்ன? 31 வாசிக்கலாம். 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இவங்க என்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணாங்க? பிரதான ஆசாரியர்,
மூப்பர் எல்லாரும் இந்த ஊழியர்களை பிடித்து சில கஷ்டங்களை கொடுத்து அச்சுறுத்தினாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது. அப்பொழுதுதான் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள் வேத வசனத்தை முழு தைரியமாய் பிரசங்கிக்கணும், கிருபை தாங்க. அப்படி ஜெபம் பண்ணுகிற போதே அந்த இடம் அசையத்தக்கதாக, இடம் அசைய என்றால் பில்டிங் அசைய அப்படி இல்லை, அதற்குள் இருக்கிற மக்களின் உள்ளங்கள் அசையத்தக்கதாக. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த ஜெபத்தின் விளைவு என்ன? அந்த ஜெபத்திற்கு பின்னர் ஊழியர்கள் தேவ வசனத்தை முழு தைரியத்தோடு ப்ரீச் பண்ணுறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண எவரை குறித்தும் நமக்கு பயம் வராது. வேத வசனத்தை இருக்கிற வண்ணமாக முழு தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் நமக்கும் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 அதிகாரங்களை சொல்லியிருக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றிய காரியங்கள் அங்கே இல்லை. 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 6:4 வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் கூறுகிறார்கள், 2 பணி தான் எங்களுக்கு. ஒன்று ஜெபம் பண்ணுகிற ஒரு பணி, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது இந்த பணி. இந்த 2இல் மாத்திரம்தான் நாங்கள் ஈடுபடுவோம். ஏன், எந்த சூழலிலே அவர்கள் இதை கூறுகிறார்கள்? முதல் 3 வசனத்தை வாசி பார்த்தா, முதல் நூற்றாண்டு சபைகள் எவ்வாறு இயங்கியது? எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை விற்று சபைக்கு வந்து கொடுப்பார்கள். அதிக சொத்து இருக்கிறவர்கள் அனைத்தையும் விற்று சபைக்கு வந்து கொடுப்பார்கள். கொஞ்சம் சொத்து இருக்கிறவங்க அந்த கொஞ்சத்தை விற்று சபைக்கு வந்து கொடுப்பாங்க. சொத்தே இல்லாதவங்க சபைக்கு ஒன்று கொடுக்க வேண்டியதில்லை. எவர்கள் எந்த அளவு கொடுத்திருந்தாலும் எல்லாருக்கும் சம அளவு, சரிதானா? அப்படிதான் எல்லா நன்மைகளும் சபைக்கு தான். அந்த சபை மக்களின் நலனுக்காக செயல்பட்டது. குறிப்பாக உணவு என்று சொன்னால் கூட காலை மதியம் இரவு எல்லாரும் சபைக்கு வர வேண்டும், சாப்பிட வேண்டும், அந்த முறை தான் இருந்தது. அப்போ பாருங்கள், அங்கே ஒரு பிரச்சனை எழும்புகிறது. கிரேக்கர்கள் கூறுகிறார்கள், யூதர்களாகிய நீங்கள் நல்ல விதத்தில் எங்களை நீங்கள் உபசரிக்கவில்லை. பொதுவாக இந்த உணவு பரிமாறப்படுகிற அந்த காரியங்களில் ஒரு ஜாதி பிரச்சனை வருகிறது. அப்பொழுதுதான் இந்த அப்போஸ்தலர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அப்போஸ்தலர்கள் அல்லவா, இனிமேல் இந்த உணவு பரிமாறுகிற இந்த நிர்வாக பணியில் நாங்கள் எங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்களுடைய காரியங்கள் ஒன்று ஜெபம் பண்ணுவது, இன்னொன்று ப்ரீச் பண்ணுவது, அவ்வளோதான். ஆகையால் இதற்கென ஒரு கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணுவோம், இதற்கென ஒரு கண்காணிகளை நாங்கள் நியமிப்போம், இதற்கென மூப்பர்களை நியமிப்போம் என்று சொல்லி தான் 7 பேரை நியமித்தார்கள். அப்போ இது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னென்னு சொன்னால், ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக ஃபுல் டைம் ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் நிர்வாக பணியிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த டினாமினேஷன் சர்ச்சஸாக இருந்தாலும் சரி தான், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸாக இருந்தாலும் சரி தான், அநேக பணிகள் நாளடைவில் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு மூப்பர்களை நியமிப்பது தான் நல்லது, கண்காணிகளை நியமிப்பது தான் நல்லது. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நிர்வாக பணிகளை அவர்களிடத்தில் கொடுப்பது தான் நல்லது. இல்லை என்று சொன்னால் ஃபுல் டைம் ஊழியர்களாக இருந்தால், அல்லது ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை கடத்த வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தால், நிர்வாக பணியையும் நாம் சேர்த்து செய்கிற பொழுது ஊழிய பணியை செவ்வையாக செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் எதிர்பார்க்கிற அளவு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபத்தில் ஈடுபடுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிட்டாது. நிர்வாக சார்ந்த காரியங்களே நம்முடைய உள்ளத்தை நெருக்கும். அதில் உள்ள பிரச்சனைகளே நாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும். இதைத்தான் இந்த 6ஆம் அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 7 கடைசி வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். தெரிந்த காரியம்தான். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அந்த சூழலிலே அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளும். பல வேளைகளிலே அல்லது சில வேளைகளிலே சிலர் மீது நமக்கு கோபம் வரத்தான் செய்கிறது.
சிலர் நமக்கு எதிராக செயல்படுகிற பொழுது நமக்கு சில வருத்தங்கள், சில கவலைகள் வரத்தான் செய்கிறது. இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் வரத்தான் செய்கிறது. என்னுடைய உள்ளத்தில் கூட அப்படி வந்தது உண்மைதான். அந்த சூழலில் தான் இந்த வேத பகுதியை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். இந்த ஸ்தேவானை கொலை செய்ய முற்படுகிறார்கள், கல்லை எடுத்து அவன் மீது எறிகிறார்கள். அந்த சூழலில் கூட அவன் சொல்றான், ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், உம்மை பற்றிய கிளாரிட்டி இவர்களுக்கு இல்லை, நான் ஒரு தேவ ஊழியன் இந்த எண்ணமும் இவர்களுக்கு இல்லை, இவ்விரு எண்ணங்களும் இவர்களுக்கு இருந்தால் இவர்கள் என்னை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எண்ண மாட்டார்களே. அப்படி என்றால் இவர்கள் அறியாமல் தான் செய்கிறார்கள். ஆண்டவரே இவர்கள் செய்கிற பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போ முதல் நூற்றாண்டு ஜெபம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நமக்கு தீங்கிழைத்தால் கூட, நமக்கு தீமை செய்தால் கூட, நமக்கு விரோதமாக எழும்பி வந்தால் கூட மனதளவில் கூட ஆண்டவரே இவர்களை தண்டியும் என்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. மாறாக மன்னிக்கக்கூடிய இதயமே நமக்கு வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நல்ல கவனிங்க. நாம் ஜெபம் பண்ணுகிற போது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னா, நாம் ஜெபத்தோடு ஜெபம் பண்ணி சிலர் மீது கரங்களை வைக்கிற பொழுது அவர்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பேருக்கு இருக்குது யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஆண்டவரே வெகு நேரம் உங்கள் சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை நிரப்புவதோடு நின்று விடாது, நான் ஜெபத்தோடு எவர் மீது கரம் வைக்கிறேனோ அவர்களையும் நீங்கள் நிரப்பணும். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி. வெகு நேரம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அனல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பி இருக்கும். அதோடு தாண்டி நம் ஜெபத்தோடு சிலர் மீது கரம் வைத்து பரிசுத்தாவியினால் அவர்களும் நிரப்பப்படுவதற்கு நல்ல ஒரு வாய்க்காலாக, நல்ல ஒரு வடிகாலாக உங்களையும் என்னையும் மிக வல்லமையாக ஆண்டவர்களால் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த சவுல் யார்? ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினவன் தான். ஆனால் ஆண்டவர் தொடப்பட்டவன், ஆண்டவருடைய பிரத்யேக அழைப்பை ஏற்கனவே பெற்றிருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது. அவன் தாயின் கற்பத்தில் உற்பத்தியாவதற்கு முன்பதாகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தான், தெரிந்து கொண்டவன் தான். ஆனால் அவன் அதை அறியவில்லை. அறியாமல் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தான். இப்பொழுது ஆண்டவரை தரிசித்து விட்டான், ஆண்டவரை பார்த்து விட்டான். ஒரு சின்ன பனிஷ்மெண்ட், கண்களிலே பார்வை பறிபோனது. ஆனாலும் ஆண்டவர் அதை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். இந்த சூழலிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆண்டவரே சொல்லுகிறார், அனனியாவே நீ போ அவன் இருக்கிற வீட்டிற்கு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இது 2 காரியத்தை உணர்த்துகிறது. ஒன்று, நல்ல ஒரு ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு இருக்குது. ஆண்டவரே பார்த்து விட்டான். இனிமேல் நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? அது ஒரு லெத்தாச்சிக்க எடுக்கலை. இன்னொன்று, கண்களிலே பார்வை பறிபோய் இருக்கிறது. இவ்வளோ பெரிய துன்பம் எனக்கு வந்து விட்டதே, அந்த கவலையிலே ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். நல்லா கவனிங்க. ஜெபத்தை குலைக்கக்கூடிய 2 காரியங்கள் அவனுடைய வாழ்வில் இருக்கிறது. ஒன்று, நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் சிலருக்கு.
ஆண்டவர் கொடுத்திருந்தால் அதுவே தேவனிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை குறைத்து விடும். அந்த அனுபவத்தையே எல்லாரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அனுபவத்தையே தாங்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். எனக்கும் ஆண்டவருக்கும் தான் நல்ல உறவு இருக்கிறதே என்கிற எண்ணத்திலே ஜெப வாழ்வை விட்டு விடுவார்கள், ஜெப வாழ்வை மறந்து விடுவார்கள். அந்த சூழலிலும் இந்த சவுல் ஜெபம் பண்ணுகிறான். அதனை தாண்டி சின்ன பிரச்சனை வருகிற போது தேவ சமூகத்திலே அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய பிரச்சனை வந்து விட்டால் ஜெபத்தை மறந்துடுவாங்க. சின்ன துன்பம் வருகிற போது ஜெபம் பண்ணி போராடி தேவ சமூகத்திலே காத்திருப்பாங்க. மிகப்பெரிய துன்பம் வருகிற போது இதை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார், ஆண்டவர் மீதே ஒரு கோபம் வந்து விடும் பலருக்கு. இது போன்ற எந்த சூழல் இருந்தாலும் ஜெபத்தை மட்டும் மறக்கவே கூடாது. அதை தான் இந்த 9ஆம் அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிக்கலாமா? 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. பல வேளைகளிலே நான் ஜெபம் பண்ணுகிறேன், அந்த ஜெபம் எங்கேயோ போகிறது, காற்றோடு காற்றாகி விடுவது போல நமக்கு ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்யும். இல்லை, ஆகினால்தான் சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், சங்கீதம் 65:2 அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அதை நம்ம உணரணும், அதை விசுவாசிக்கணும். இந்த கொர்நேலியு என்கிற மனுஷனுக்கு ஆண்டவரை தெரியும், ஆனால் கிறிஸ்து இயேசுவாக அவர் இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தது அதெல்லாம் தெரியாது. தேவன் ஒருவர் இருக்கிறார் அவ்வளவுதான் தெரியும். அவர் இயேசுவாக வந்தது தெரியாது. ஆனாலும் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபத்தை கூட தேவன் கேட்டிருக்கிறாரே. தூதன் கூறுறான், உன் ஜெபங்கள் நினைவு கூறப்படுகிறது, உன் தான தர்மங்கள் நினைவு கூறப்படுகிறது. அப்படி என்றால் நாம் எந்தெந்த நாளில் எந்தெந்த டைமில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுகிறோமோ அதை ஆண்டவர் கேட்கிறார். அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதே 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தையும் இந்த ஜெபம் உணர்த்துகிறது. 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். போதும், மேல் வீட்டறையில் ஏறினான். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் மேல் வீட்டறையிலே நாம் தங்கி இருக்கிறோம், அது சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், சரிதானே, எங்கும் இருக்கலாம். மேல் வீட்டறைக்கு நாம் ஏறுகிற போது, அல்லது மேல் வீட்டறையிலே நாம் அமர்கிற போது, அல்லது மேல் வீட்டறையிலே நாம் தூங்குகிற போது, அல்லது மேல் வீட்டிலே நாம் வசிக்கிற போது இதை யோசிக்கணும். அன்றைக்கு பேதுரு மேல் வீட்டறையிலே ஏறுறார். ஏன் ஏறுறாருன்னா ஜெபம் பண்ண. நீங்கள் மேல் வீட்டிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வேத புத்தகம் முழுவதும் தேடுங்க. நிறைய பெரிய காரியங்களே ஆண்டவர் மேல் வீட்டறையில் செஞ்சுருக்கிறார். குறிப்பாக இந்த பேதுரு மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணும்போது அவனுக்குள் இருக்கிற ஒரு குறைபாடை, ஒரு சீழை பிதுக்கி எடுக்கிறார். அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, மாற்று ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, நான் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிப்பேன். அதுதான் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த சீழை பிதுக்கி எடுத்து, இல்லை இல்லை, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இதை உணர்த்த அந்த மேல் வீட்டறை ஜெபத்தை ஆண்டவர் அவனுக்கு நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ மேல் வீட்டறையில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ண ஒரு காரியத்தை நம்ம அறியணும். என்னுடைய குறைபாடுகளெல்லாம் ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார். அல்லேலூயா. அதனால் கீழே இருந்து ஜெபம் பண்ணால் சுட்டி காண்பிக்க மாட்டார் என்று நான் கூற வரவில்லை. இது நீங்கள் ஜஸ்ட் யோசித்து பாருங்கள். மேல் வீட்டறைன்னா அதை ஜெபம் பண்ண நீங்கள் யோசிங்க. நான் மேல் வீட்டறைக்கு ஏறுறேன், ஜெபம் பண்ணணும், இந்த எண்ணத்துக்கு நீங்கள் வாங்க. அதை இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. அதையும் தாண்டி ஜெபம் என்பது அற்புதங்களை பெறுவதற்காக மட்டுமல்ல, ஜெபம் என்பது அவருடைய வல்லமையை பெறுவதற்கு மட்டுமல்ல, ஜெபம் என்பது அவருடைய கிருபைகளை பெறுவதற்கு மட்டுமல்ல. ஜெபம் என்பது என்னுடைய குறைபாடுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிப்பதற்கு அது ஒரு நல்ல வழி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்திற்கு வருவோமே. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஞான திருஷ்டி அடைந்து இங்கு பேதுரு குறிப்பிடுகிறார், நான் ஜெபம் பண்ணுகிற போது என்ன நடந்தது? ஞான திருஷ்டி அடைந்தேன். அப்போ ஜெபம் பண்ணுகிற போது இத்தகைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. சொப்பனக்காரன் என்கிற ஒரு பதம் வருகிறது, ஞான திருஷ்டிக்காரன் என்கிற ஒரு பதம் வருகிறது, தீர்க்கதரிசி என்கிற ஒரு பதம் வருகிறது. மூன்றும் ஒன்று தான். சொப்பனக்காரன் என்றால் தீர்க்கதரிசி தான், ஞான திருஷ்டிக்காரன் என்றால் தீர்க்கதரிசி தான், மூன்றும் ஒன்று தான். அப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிற போது அந்த ஜெபம் உங்களையும் என்னையும் தீர்க்கதரிசிகளாக மாற்றும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறான். மறுநாள் ஆகிவிட்டால் அவன் கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அவனுடைய சகோதரன் யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டு விட்டான். ஏரோதுவின் எண்ணம் என்ன? பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும். சரிதானா? அப்போ இன்றும் பல உண்மையான ஊழியர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு செயல்படுகிற ஊழியர்கள், அவர்களுக்காக சபை ஜெபம் பண்ணணும். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். சரிதானா? தேசத்தை பற்றிய காரியங்கள் நமக்கு தெரியும், மாநிலத்தை பற்றிய காரியங்கள் நமக்கு தெரியும். நம்முடைய இந்தியாவிலே 15 மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. தமிழகத்தில் இல்லை, ஆனால் 15 மாநிலங்களிலே இருக்கத்தான் செய்கிறது. நல்ல ஊழியர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சில தடைகள் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நமக்கு முன்பதாக திறந்த வாசல் தான். அப்போ அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் அமைதியாக இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி நாம் அறிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் ஊழியர்களுக்குள் வர வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் அவசியம். அல்லேலூயா. அவர்கள் முடங்கிவிடக்கூடாது. பாடுகளை பார்த்து, துன்பத்தை பார்த்து, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை பார்த்து சோர்ந்து போய் முடங்கிவிடக்கூடாது. அதற்கு மத்தியிலும் எழுந்து நின்று செயல்பட வேண்டுமானால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையாரின் ஜெபம் ஊழியர்களுக்கு அவசியம். அதைத்தான் இந்த 12ஆம் அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 13 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சீமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இங்கு ஒரு ஜெபம் நடக்கிறது சபையிலே. அது சாதாரண ஜெபம் அல்ல, உபவாசத்தோடு கூடிய ஜெபம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் என்றால் பேசுகிறார். என்ன கூறுகிறார்? இந்த 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, அநேக ஊழியர்களின் பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியர்களுக்குள் பர்னபாவும் ஒரு ஊழியனாக இருக்கிறான். அந்த ஊழியர்களுக்குள் சவுலும் ஒரு ஊழியனாக இருக்கிறான். இந்த சவுலும் பர்னபாவும் எப்படிப்பட்ட ஊழியர்கள்? நான் வாசித்தோம். ஒரு பக்கம் போதகர்கள், ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகள். சரிதானா? தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள், போதகர்களாகவும் இருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கூறுகிறார், இந்த சவுலையும் இந்த பர்னபாவையும் இந்த அந்தியோகியா சபையில் இவ்வளோ காலம் நான் பயன்படுத்திட்டேன், தொடர்ந்து இங்கேயே நான் வைக்க விரும்பலை, இவங்களை கொஞ்சம் வெளியே நான் கூட்டி கொண்டு போகிறேன். இது வரைக்கும் இந்த சவுல் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறான், போதகனாக இருந்திருக்கிறான். கடைசி வரைக்கும் இவ்விரு அழைப்புகளிலே மட்டும் இவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சவுலை நான் அப்போஸ்தலனாக மாற்றப் போகிறேன். உலகத்தையே கலக்க முடங்கி கிடக்கிற இந்த அந்தியோகியா சபையிலிருந்து அவளை நான் வெளியே கொண்டு போகிறேன், நான் பிரித்து விட போகிறேன். அப்போ இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் எப்பொழுது பேசுகிறார்?
ஜெபம் பண்ணுகிற போது பேசுகிறார். உபவாசத்தோடு ஆராதனை செய்து ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்மை ஊழியம் செய்ய வைத்திருக்கலாம், கடைசி வரைக்கும் அப்படி தான் வைப்பார், அப்படி கிடையாது. சரிதானா? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சில ஊழியர்களை ஆண்டவர் வச்சிருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே தான் வச்சிருப்பார், அப்படி சொல்ல முடியாது. சரிதானா? சரியான ஜெபம் இல்லை என்றால், தேவையான உபவாசத்தோடு கூடிய ஜெபம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அங்கே இருக்கலாம். ஆகையினால் எல்லா ஊழியர்களையும் என்று நாம் எடுத்துக்கூடக்கூடாது. சில ஊழியர்களை அவர்கள் பாரத்தோடு உபவாசத்தோடு கூடிய ஜெபத்திலே அதிக நேரம் காத்திருக்கும் போது அழைப்புகள் மாறலாம். சுவிசேஷகன் என்கிற ஒரு அழைப்பு இருக்கலாம், காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக போதகன் என்கிற அழைப்புக்குள்ளே அவன் கடந்து வரலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கதரிசிங்கிற அழைப்புக்குள்ளே கடந்து வரலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போஸ்தலன் என்கிற அழைப்புக்குள்ளும் கடந்து வரலாம். ஒரு ஊழியனை ஆரம்பத்திலே அப்போஸ்தலனாக அப்படியும் ஆண்டவரால் அழைக்க முடியும், ஆரம்பத்திலேயே போதகனாக அப்படியும் அழைக்க முடியும். ஆனால் சில ஊழியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அழைப்பாக கூடுதலாக கொடுத்து 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 அப்படியும் பயன்படுத்த முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவையான அளவு நல்ல உபவாசத்தோடு கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்வில் இருக்கும்போது இருக்கிற நிலையிலேயே நாம் இருக்க மாட்டோம். ஆண்டவருக்காக சேவை செய்ய பல ஊழிய அழைப்புகளை பற்றி பல விதங்களிலே உலகத்தை கலக்கக்கூடிய அளவு அவருடைய கிருபையினால் நம்ம செயல்பட முடியும். ஆண்டவர் கிருபையை தருவார். அதற்கு தேவை ஜெபம். அதைத்தான் இந்த 13ஆம் அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14:23. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இங்க பாருங்க, இந்த பவுல் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, உங்கள் கிருபையினால் இந்த சபையை நான் உருவாக்கிட்டேன், ஆனால் தொடர்ந்து இந்த சபையில் கடைசி வரைக்கும் இருக்க நான் விரும்பலை. இங்கே நான் மூப்பர்களை நான் போட்டுறேன், கண்காணிகளை நான் போட்டுறேன், டிக்கன் ஊழியர்களை நான் போட்டுருந்தேன். இன்னொரு இடத்துக்கு போய் நான் சபையை என்ன செய்ய போகிறேன்? உருவாக்க போகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண ஒரே ஒரு சபையை மட்டுமல்ல, 10 சபை மட்டுமல்ல, ஒரு இடத்தில் அல்ல, 10 இடத்தில் அல்ல, செய்த இடத்துல இன்னொரு ஊழியரை போட்டுவிட்டு இன்னொரு இடத்துல இன்னும் அநேக காரியங்களை செய்யவும் ஆண்டவரால் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ ஜெபம் உணர்த்தும் பாடம் என்னன்னா, ஏதோ ஒரு சில பணிகளை செய்துவிட்டு அவ்வளவுதான் என்பதல்ல, அதை தாண்டி அநேக பணிகளையும் அது செய்ய வைக்கும். அதான் ஜெபம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றிய காரியங்கள் இல்லை. 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமாய், அந்த வேர்டு தான் முக்கியம். பவுல் கூறுகிறார், நாங்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஆற்றங்கரையிலே நாங்கள் வந்தபோது அங்கே அநேக மக்கள் கூடி வந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவித்தேன். குறிப்பாக லீதியாளின் உள்ளத்தை அங்கு தான் ஆண்டவர் திறக்கிறார். அப்போ இந்த இடத்துல நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு ஆற்றங்கரையை பார்க்கிற போது கூட இங்கிருந்து ஜெபம் பண்ணால் நலமாக இருக்குமே, அதுதான் பவுலின் எண்ணமாக இருந்தது. அல்லேலூயா. எவ்வளோ ஆற்றங்கரைக்கு நாம் போயிருக்கிறோம், எவ்வளோ மலைகளுக்கு நாம் போயிருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாக்கள் போகும், சைட் சீயிங் நல்லது தான், தவறல்ல. அதையும் தாண்டி அந்த இடத்தையும் ஒரு ஜெப மையமாக பயன்படுத்த முடியுமா? அதான் யோசனை. அப்போ இந்த அதிகாரம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது? ஒரு ஆற்றங்கரைக்கு போனாலும் நாம் ஜெபம் பண்ண முடியும், ஒரு மலைக்கு சென்றாலும் நாம் ஜெபம் பண்ண முடியும், எந்த இடத்திற்கு போனாலும் அதை ஒரு ஜெப மையமாக நம்மால் மாற்ற முடியும். அப்படி ஜெபம் பண்ணுகிற போது அந்த இடத்திலே ஊழியத்திற்கு ஒரு வாசலும் திறக்கப்படுகிறது. இந்த பவுலும் உடன் ஊழியர்களும் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்போ என்ன நடக்கு பாருங்க, ஒரு கூட்டம் கூடிவிட்டது. உடனே அதை சாதகமாக பயன்படுத்திய பிரீச் பண்றாரு. லீதியாள் உள்ளத்தை ஆண்டவர் திறந்து விட்டார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த இடத்திலும் நாம் ஜெபம் பண்ணணும். அதையும் தாண்டி
நான் ஜெபம் பண்ணும்போது ஊழியம் நம்மை தேடி வரும். ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லையே, யாரும் அழைக்க மாட்டேன்னு என்கிறார்களே, அதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த பவுல் ஜெபம் பண்ணுகிறான், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வராங்க, லீதியால் உள்ளம் திறக்கப்படுது. அப்போ நல்ல ஒரு ஜெப வாழ்வு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஊழியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார், நம் மூலமாக ஆண்டவர் செயல்படுவார். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் ஜெபத்தை பற்றிய காரியங்கள் இல்லை. 20ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு, பவுல் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். இந்த இடத்துல நான் என்ன வேர்டு எடுத்துக்கிறேன்னா, முழங்கால் படியிட்டு. எல்லாரும் சொல்லுகிறார்களே, சசிகலா முன்பதாக எடப்பாடி மண்டியிடுகிறார், எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றார். அவன் மண்டியிட்டு என்பது ஒரு கேவலமான ஒரு சொல். இங்கே பவுலை பற்றி லூக்கா எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுகிறது லூக்கா தான். அவன் கூறுறான், பவுல் எப்படி ஜெபம் பண்ணான்னா, மண்டியிட்டு ஜெபம் பண்ணுறான், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுறான். அப்போ முழங்கால் படியிடுவது ஒரு கேவலமான ஒரு செயல். சசிகலா முன்பதாக இவன் மண்டியிட்டான்னா மண்டியிலே தெரியலை, எல்லாரும் சொல்கிறத நான் சொல்கிறேன். அப்போது தேவனுக்கு முன்பதாக நான் கேவலமான ஒரு மனுஷையா, நான் முழங்கால் படியிட்டா அதுதான் அதனுடைய லாங்குவேஜ். அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவது சரிதானே. என்னுடைய தாத்தா எப்பொழுதும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அடிக்கடி தன்னுடைய முழங்கால்களை என்னிடத்தில் காண்பிப்பது உண்டு. 2 முழங்கால்களும் காய்ப்பு பிடித்திருக்கும். நீங்களும் இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவங்க பேரப்பிள்ளைகள், நாங்கள் 20 பேர், எல்லாட்டையும் சொல்லுவாங்க. நான் என்ன கூற விரும்புகிறேன் என்று சொன்னால், எப்பொழுதுமே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது, மிகவும் வலிக்கும். ஆனால் கொஞ்ச நேரமாக ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 20 நிமிஷம். ஏன்னா அதுக்கு மேலே கூட முழங்கால் பட கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப வலிக்க தான் செய்யும். அதனால் கட்டாயம் முழங்கால் படியிடணும் அதுவல்ல, ஆனால் கொஞ்ச நேரமாவது நீங்கள் முழங்கால் படியிட இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. அவ்வளோ பெரிய பவுல் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தும் ஒரு அடையாளமாகத்தான் முழங்கால் படியிடுகிறான், மண்டியிடுகிறான். அப்போ அவ்வப்போது நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தும் வண்ணம் முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு ஜெபிப்பது நல்லது. அதை உணர்த்துகிறது தான் இந்த 20ஆம் அதிகாரம். அடுத்த அதிகாரத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 21:5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போய் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி விட்டனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஏற்கனவே நான் சொன்னேன், ஆற்றங்கரையை பார்த்தால் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது சொன்னேன். மலையை பார்த்தாலும் அந்த எண்ணம் வர வேண்டும். இங்கே பாருங்க, கடற்கரைக்கு பவுல் போகிறார், அநேக மக்களும் சூழ இருக்கிறாங்க. அங்கேயும் இவர்களுக்கு வந்த எண்ணம் என்னன்னா ஜெபம் பண்ண வேண்டும். சரிதானா? இதில் பெரிய விளக்கம் அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு அயர்வாள், இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, நல்ல அதிக வயசும் ஆகிட்டு. அவங்க சபை மக்கள் அடிக்கடி கடற்கரை கூட்டு போவாங்க, மணப்பாடு கூட்டு போவாங்க, குலசேகரப்பட்டினம் கூட்டு போவாங்க, கன்னியாகுமரி கூட்டு போவாங்க, ஒரு இந்தியா மேப்பை எடுத்துக்கிடுவாங்க அல்லது தமிழ்நாடு மேப்பை எடுத்துக்கிடுவாங்க. எல்லா மக்களையும் முழங்கால் போட வச்சு ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு மாவட்டங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ண வைப்பாங்க. இன்றும் கூட நம்ம திருநெல்வேலி டயசிஸில் ஒரு அயர்வாள் இருக்கிறாங்க, இப்போவும் சர்வீஸில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் அப்பப்போ சபை மக்களை கடற்கரைக்கு கூட்டு போவாங்க, ஜெபம் பண்ண வைப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த கடற்கரையை பார்க்கும்போது கூட அங்கே போய் நம்ம ஜெபம் பண்ணால் நலமாக இருக்குமே என்கிற எண்ணத்தோடு அதையும் நம்ம ஒரு ஜெப மையமாக மாற்ற முடியும் என்பது தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல ஒரு பாடம். அப்போ 22:17ஆம் வசனம். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். சிலர் சொல்லுவாங்க, நான் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், ஆலயத்துக்கு போவது அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, சபைக்கு போவது அதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் பாஸ்டர் சரியாக இருக்காரா, அயர்வாள் சரியாக இருக்காரா, அல்லது ஃபாதர் சரியாக இருக்கிறாரா, அல்லது சபையில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறது, சபையெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆலயெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் மட்டும் இருந்து ஜெபம் பண்ணி கொடுவேன், அப்படிலாம் இல்லை. இந்த பவுலை ஆண்டவர் சாலையில் தான் சந்தித்தார், ஆனாலும் அது போதும்,
ஆலயம் எதுக்கு போகணும்? சாலையிலேயே ஆண்டவரை சந்தித்தார். அப்படிலாம் இருக்கலை. அதன் பிறகு கூட தேவாலயம் செல்லுகிறார், அங்கும் ஆண்டவரை தரிசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபையிலையும் தரிசனம் கிடைக்குமா? கிடைக்கும். தேவாலயத்திலும் தரிசனம் கிடைக்குமா? கிடைக்கும். அதனால தான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று எபிரேயாக்கியன் குறிப்பிடுகிறார். 28ஆம் அதிகாரத்திற்கு வருவோமே. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனம். புபிலியுனுடைய தகப்பன், புபிலியு அவனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். நிறைய பேர் கேட்பாங்க, சுகமளிக்கிற வரம் அந்த அளவு இன்றைக்கி செயல்படவில்லையே, அப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் முன்னர் நடந்தது போல இன்றைக்கி நடைபெறவில்லையே. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தான், ஜெபந்தான். இந்த பவுல் ஜெபம் பண்ணி, அது என்ன வியாதின்னு தெரியல, ஒரு பிளட் கேன்சராக இருக்குமா தெரியல, மோஷன் பிளட்டாக போகுது. ஜெபம் பண்ணி கரங்களை வைக்கிறார், அற்புதமான ஒரு சுகம். இன்னும் அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது. அந்த தீவிலே அநேகர் கர்த்தரண்டைக்கு திரும்பி வர்றாங்க. ரகசியம் ஒன்று தான், எந்த அளவு நல்ல ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஹீலிங்கும் நம் மூலம் அநேக மக்களுக்கு கடந்து வரும். அதன் மூலமும் அநேக மக்கள் ஆண்டவருடைக்கு திரும்புவாங்க. கரங்களை தட்டாண்டதுக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நல்ல ஒரு ஜெப வாழ்வை நீங்கள் கட்டி எழுப்புங்க. இது லந்து காலம் என்று நான் சொன்னேன். லந்து காலம் என்பது வேதாகமத்தில் இல்லை தான். ஆனாலும் இந்த நாட்கள் அவரோடு சஞ்சரிக்க நமக்கு உதவும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. நல்ல ஜெப வாழ்வை கட்டி எழுப்புங்க. பரிசுத்தம் பெருகும். ஆண்டவருடைய ஊழியத்திலும் நம் வல்லமையாக செயல்பட முடியும். நம் ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், வேலை, ஊழியம் எல்லாவற்றிற்கும் அது உதவும். சரிதானா? நம்ம சகோதரி பாடினாங்க, அனுதினமும் ஆண்டவருக்குள் நம்ம வளர அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஜெபம் பண்ண ஆண்டவருடைய அனுக்கிரகம் கட்டாயம் நமக்கு வரும். அல்லேலூயா. அதை ஒரே ஒரு சரணம் பாடி முடிச்சிடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலாகும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலாகும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காப்பணிக்கின்றே என்னை தந்தேன் ஏற்றுக்கொள்ளும் என்னேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலாகும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலாகும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, உங்கள் ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க அப்பா. 5 நிமிஷம் கூட நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன்னு ஆண்டவரே. குறிப்பாக இன்றைக்கி கூட 5 நிமிஷம் கூட நான் ஜெபம் பண்ணலையே, 10 நிமிஷம் கூட நான் ஜெபம் பண்ணலையே ஆண்டவரே. அன்றைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்க ஆண்டவரே. உங்கள்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னு நான் நினைக்கிறேன், பரிசுத்தமாக வாழணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை வல்லமையாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவு ஜெப வாழ்வு என்கிட்ட இல்லை ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, சோதனைக்கு உட்படாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு பிரேயர் டைம் ஒன்றை வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து உமக்காக நான் செயல்பட எனக்கு அருள் தாங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.